மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ரோக்ராம்லேயும் உங்களை பார்க்குறது எனக்கு மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வசனம் ரோமர் 5:1 இருக்குது. அது என்னன்னு பார்ப்போமா? நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெறுகிறோம். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வசனத்தை பார்க்கும்போது எனக்கு ஒரு சின்ன ஸ்டோரி ஞாபகம் வருது. ஒரு சின்ன பையன், அவனுக்கு பால் வச்சு விளையாடுறது ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவங்க அப்பா சொல்லிட்டு போவாங்க, இந்த பாலை வச்சு வெளியே தான் நீ விளையாடணும், வீட்டுக்குள்ளே விளையாடக்கூடாது. ஏன்னா வீட்டில் இந்த பால் வச்சு நீ விளையாடும் போது ஏதாவது தட்டி கீழே விழுந்து உடஞ்சிரும். அதனால நீ இந்த பால் வச்சு வெளியே விளையாடு அப்படின்ட்டு சொல்லிட்டு போவார். ஆனால் அந்த பையனுக்கு பொறுமையே இல்லை. நான் வீட்டுக்குள்ளே விளையாட போகிறேன் அப்படின்ட்டு சொல்லி அவன் விளையாடிட்டு இருக்கும் போது ஒரு பூத்தொட்டியை இடித்து, அது கண்ணாடியாக இருந்ததுனால அது இடிக்கும் போது அது கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. அதை பார்த்தோன்னே அவனுக்கு அவ்வளோ பயம் வந்துருச்சு. ஐயோ, நம்ம அப்பா வீட்டுக்குள்ளே இந்த பால் வச்சு விளையாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போனார், ஆனால் இந்த தொட்டி உடஞ்சிருச்சே அப்படின்னு சொல்லி அவர் திட்ட போகிறாரு அப்படின்ற ஒரு பயத்திலே இருந்தான். அதனால் அவன் கம்மை எடுத்துகிட்டு வந்து அந்த கண்ணாடி தொட்டியை வந்து எப்படியாவது ஒட்டிடலாம் அப்படின்ட்டு அவன் ட்ரை பண்ணுவான். ஆனால் அந்த பீஸாக உடஞ்சதுனால அவனால் அதை ஒட்ட முடியல. அப்புறம் சரி, எப்படியாவது போய் சரண்டர் ஆயிடலாம், அப்பாட்ட சொல்லிடலாம் நம்ம பண்ணதை அப்படின்ட்டு அப்பா வரதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தான். அப்பா வீட்டுக்கு வந்த பிறகு அவர் அந்த வேஸ் உடஞ்சிருக்கிறத பார்ப்பார். அப்போ யோசிப்பார், சரி பால் வச்சு விளையாடினதுனால தான் இப்படி ஆயிருக்கும் போல் அப்படின்னு போய் கேட்கலாம் அப்படின்ட்டு அவர் போகும்போது அவர் நேராக அந்த பையன்கிட்ட போனார். அப்போது அவரோட பையன் வந்து டேரெக்டாக சொல்லிடுவான், இந்த மாதிரி நான் அந்த பால் வச்சு விளையாடிட்டு இருந்தேன், தெரியாமல் இந்த தொட்டியை அடித்து அது உடஞ்சிருச்சு அப்படின்ட்டு அவன் சொல்லிடுவான். உடனே அவங்க அப்பாவும் முட்டி போட்டு அந்த பையனுக்கு நேராக அவர் பார்த்து சொல்லுவார், இந்த தொட்டியோட நீ தான் முக்கியம், நீ என்கிட்ட உண்மையை சொன்னதுக்காக தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அவர் ஹக் பண்ணுவார். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் தான் நம்மளும் நிறைய முறை நம்ம ஆண்டவருக்கு எதிராக ஏதாவது செய்யும்போது, ஏதாவது தப்பு பண்ணும்போது, இல்லைன்னா ஏதாவது ஒரு பாவம் பண்ணும்போது ஆண்டவர் என்னை மன்னிக்க மாட்டார், அவர் என் மேலே கோவப்பட்டுருவாரோ அப்படின்ட்டு அவர்கிட்ட ஒதுங்கி இருப்போம். நம்ம அவர்கிட்ட போகாமல், அவர்கிட்ட உண்மையை சொல்லாமல், அவர் என் மேலே கோவமாக இருப்பார், நான் ஒழிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு சொல்லி அவர் விட்டு நம்ம தூரம் போயிடுறோம். ஆனால் ஆண்டவர்கிட்ட நம்ம போய் நம்மளுடைய பாவத்தெல்லாம் அறிக்கை செய்யும்போது, நான் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ட்டு அவருடைய ஃபர்கிவ்னஸ்க்காக மன்னிப்பு நம்ம கேட்கும் பொழுது ஆண்டவர் நம்மளை மன்னித்து அவர் திருப்பி நம்மளை ஏற்றுக்கொள்வார். இதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் நம்ம ஆண்டவருக்கு எதிராக ஒரு தப்பான ஒரு காரியம் செஞ்சாலும், தப்பு பண்ணாலும், இல்லைன்னா பாவம் பண்ணாலும் ஆண்டவர்கிட்டருந்து ஒழியாமல் நம்ம ஆண்டவர்கிட்ட அதை அறிக்கை செய்யும்போது ஆண்டவர் நம்மளை ஏற்றுக்கொள்வார். ஆண்டவர் நமக்காக இருக்கிறார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கும்போது நமக்கும் ஆண்டவருக்கும் ஒரு சமாதானமான ஒரு உறவு இருக்கும். ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்வார், ஆண்டவர் என் பாவத்தெல்லாம் மன்னிப்பார், ஆண்டவர் எனக்காக தான் அவரோட உயிரை கொடுத்துருக்கிறார், என் பாவத்தை மன்னிக்கிறதுக்காக அவர் பலியாக இருந்திருக்கிறாரு, அவர் என்னை திருப்பி சேர்த்து கொள்வார் அப்படின்ட்டு ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளுடைய பாவத்தை எல்லாவற்றையும் கழுவி நமக்கும் ஆண்டவருக்கும் ஒரு சமாதானமான ஒரு உறவு இருக்கும். we'll have peace with God. ஸோ இன்றைக்கும் நீங்கள் நினைக்கலாம், நான் ஒரு பாவம் செஞ்சுருக்கிறேன், நான் எப்படி ஆண்டவர்கிட்ட திருப்பி போகிறது, எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்குது, நான் எப்படி ஆண்டவர்கிட்ட இருக்கிற உறவை நான் எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் யோசித்துட்ருக்கலாம். எனக்கு அவர்கிட்டருந்து விலகி இருக்கிறது பிடிக்கல, எனக்கு ஆண்டவர்கிட்ட திருப்பி வரணும் அப்படின்னு நீங்கள் சொல்லி யோசித்துட்ருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட நீங்கள் போய் உங்களுடைய இருதயத்தில் இருக்கிறது எல்லாவற்றையும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் செஞ்ச பாவம், நீங்கள் செஞ்ச தப்பு எல்லாவற்றையும் நீங்கள் ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஓப்பனாக ஷேர் பண்ணுங்கள். ஆண்டவர் உங்களை மன்னித்து அவருடைய பிள்ளையாக்கி உங்களுக்குள் ஒரு சமாதானமான ஒரு உறவை ஆண்டவர் தருவார். இன்றைக்கும் அந்த சமாதானத்தை உங்கள் மேல் அவர் வைத்து இன்னும் அந்த உறவை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ஆண்டவர் உதவி செய்வார். அதற்கு நீங்கள் விசுவாசமாக இருக்கணும். ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்வார், என் பாவத்தை மன்னிப்பார் அப்படின்னு நீங்கள் விசுவாசிக்கும் போது நிச்சயமாகவே அந்த விசுவாசத்தை ஆண்டவர் கனம் பண்ணுவார். ஸோ இன்றைக்கும் நம்ம ஜெபிப்போமா? ஏசப்பா, இந்த வசனத்துக்காக நன்றி அப்பா, வாக்குத்தத்தத்துக்காக நன்றி சுவாமி. இன்றைக்கும் யாரெல்லாம் அவர்களுடைய பாவங்களை அறிக்கை செய்கிறார்களோ இன்றைக்கு அவர்களை உம்முடைய இரத்தத்தினால் கழுவி இன்றைக்கு ஒரு புதிய துவக்கத்தை அவர்களுக்கு தாரும் அப்பா. உம்மோட இருக்கும் உறவை இன்னும் பலப்படுத்தி அவர்களுக்கு ஒரு சமாதானத்தை உண்டாக்கும் சுவாமி. அவர்கள் இன்றைக்கு எல்லாவற்றையும் உம்மிடத்தில் பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவர்களை மன்னித்து அவர்களை ஆசிர்வதியும் சுவாமி. அவர்களுக்கு தேவையான ஒவ்வொரு காரியத்தையும் தந்து நீர் அவர்களுக்கு தகப்பனாயிரும் அப்பா, தகப்பனாயிரும் சுவாமி. நீரே அவர்களை வழி நடத்தும் அப்பா, அவர்களை கனம் பண்ணும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென்.
காட் பிளஸ். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் சாட்சியெல்லாம் எங்ககிட்ட பகிர்ந்து கொள்ளுங்கள். testimony@jesuscalls.org அப்படின்ற இமெயிலுக்கு நீங்கள் அனுப்புங்க. அது மற்றவங்களுக்கும் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். காட் பிளஸ். என் வாழ்க்கையில் சந்தோஷமாக சமாதானமாக வாழணும்னு நினச்சேன். எனக்கு அது என் லைஃப்பில் கிடைக்காமையே போயிடுச்சு. என் கணவருக்கு சரியான வேலை இல்லாமல் என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட முடியாமல் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த நேரத்தில் எங்களுக்கு உதவி செய்யக்கூட யாரும் வரலை. இனி இந்த வாழ்க்கையை தொடரலாமா வேணாமான்னு சந்தேகம் எங்களை இருளில் தள்ள இருந்த அந்த நேரத்தில் ஒரு வீடியோ எங்கள் வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சமாக வந்தது. அந்த சமயத்தில் நாங்கள் குடும்பமாக இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரத்துக்கு போய் எங்கள் ஜெப விண்ணப்பத்தை எழுதி கொடுத்துட்டு வந்தோம். அங்கே இருக்கிற ஜெப வீரர்கள் எங்களுக்காக ஜெபம் பண்ணினாங்க. நாட்கள் கடக்க எங்கள் குடும்பத்தில் நாங்கள் இழந்தது எல்லாமே திரும்பவும் எங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ எங்கள் வாழ்க்கையில் புது வெளிச்சம் கிடைச்சி நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வரோம். அன்னைக்கு அந்த ஒரு சாட்சியினுடைய வீடியோ எங்கள் வாழ்க்கையே மாற்றிடுச்சு. இப்போ நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம். இன்று ஒரு சாட்சியின் வீடியோ இவர்களின் வாழ்க்கையை மாற்றியது போல நாளை உங்கள் சாட்சியின் வீடியோவும் பல்லாயிரக்கணக்கான மக்களின் வாழ்க்கையை மாற்றும். உங்கள் சாட்சியை எங்களுடன் பகிர்ந்து கொள்ள 9791934442 மற்றும் testimony@jesuscalls.org என்ற மின்னஞ்சல் மூலமாகவும் உங்கள் சாட்சிகளை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம். எனக்கு அருமையானவர்களே, இன்னும் சில நாட்களுக்குள் மே மாதத்திலே DKC, அதாவது டைனமிக் கிட்ஸ் கேம்ப், குட்டி பிள்ளைகளுக்கு 6 வயதிலிருந்து 12 வயது வரைக்கும் எல்லா ஜெபகோபுரங்களிலும் விசேஷித்த 6 நாள் கேம்ப் நடைபெற போகிறது. டைனமிக் கிட்ஸ் கேம்ப் சிக்னட் ரிங் என்ற தலைப்பிலே இந்த வருடத்திலே அது நடைபெற போகிறது. அங்கு மியூசிக், சிங்கிங், டான்சிங், மைம், கிராஃப்ட்ஸ், பெயிண்டிங், கேம்ஸ் எல்லாம் நடைபெறும். எதற்காக? ஆண்டவருடைய வசனத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக, அவர்கள் உணர்ந்து கொள்ளும்படியாக, அதன்படி அவர்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்காக, அவர்கள் மற்றவர்களுக்கு சேவை செய்கிறவர்களாகவும் மாறும்படியாக, அவர்களை பயிற்றுவிக்கும்படியாக இந்த அருமையான கேம்ப் நடைபெற போகிறது. உங்கள் பிள்ளைகளை அதற்கு அனுப்பி வைங்கள். இப்போவுமே ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க, அனுப்பி வைங்கள். இது முற்றிலும் இலவசம். இயேசு அழைக்கிறார் பங்காளர்களுக்கு. இன்னும் மற்ற பிள்ளைகளையும் அழைத்து வாருங்கள். பாக்கியம் பெற நாம் வைப்போம். 2வதாக இதற்காக ஜெபம் பண்ணுங்கள். இதன் மூலம் பங்கேற்கும் ஒவ்வொருவரும் ஆசீர்வாதம் பெற வேண்டும். சுவாமி, இந்த பிள்ளைகளை ஏற்றுக்கொண்டால் உம்மை ஏற்றுக்கொள்கிறோம் என்று வேதம் கூறுகிறதே. அப்பா, அதன்படி நீர் செய்யும். தயவு செய்து அவர்களை ஆசீர்வதியும், டீச்சர்ஸை ஆசீர்வதியும் என்று சொல்லுங்கள். 3வதாக நீங்களே டீச்சராக வரலாம், நீங்களே பாடுகிறவர்களாக வரலாம், நீங்களே மைம் சொல்லிக் கொடுக்கிறவர்களாக வரலாம், இன்னும் பிள்ளைகளை பராமரிக்க அவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாக வரலாம். ஆகவே இதற்காக நேரத்தை தயவு செய்து வாலண்டியர் பண்ணுங்கள். எல்லா டீச்சர்ஸும் ஜீசஸ் கால்ஸ் பிரேயர் டவருக்கு வந்து இந்த பிள்ளைங்களை நீங்கள் பராமரிக்கணும். அதற்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். 4வதாக இதற்கான தேவைகள் சந்திக்கப்படும்படியாக ஜெபம் பண்ணுங்கள், உதவி செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நிறைவான பலனை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். காட் பிளஸ் யூ. இதற்கு எப்படி சேருவது என்று பிரேயர் டவரோடு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். அவர்களோடு சேர்ந்து சேவை செய்யுங்கள். காட் பிளஸ் யூ.